சுவையான வாழைப்பழ பணியாரம் ஈஸியாக எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. காமாட்சி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பணியாரம் பண்ணுறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வாழைப்பழத்தை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல இனிப்பான வாழைப்பழமாக இருந்துச்சுன்னா பணியாரம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்த வாழைப்பழத்தை ஸ்பூன் வச்சு மசிச்சு எடுத்துக்கோங்க. வாழைப்பழத்தை மசிச்சு எடுத்தாச்சு. அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் அரை கப் வெல்லம் சேர்த்துட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வெல்லம் கரையிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் 5 நிமிஷம் ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வாழைப்பழத்து கூட வடிகட்டி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வடிகட்டி சேர்க்கும்போது வெல்லத்தில் இருக்கிற தூசி மண் ஏதாவது இருந்தாலும் வந்துடும். வாழைப்பழத்தையும் வெல்லத்தையும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட 1 கப் மைதா மாவு சேர்த்து கலந்துக்கோங்க. மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம். கட்டிலாம் எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை. நான் சேர்த்த வெள்ளைப்பாகே கரெக்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறம் இது கூட 1/4 கப் துருவன தேங்காய் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த திக்னஸில் கரைச்சிட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய் வாழைப்பழம்லாம் சேர்த்து மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பணியாரம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். பணியாரக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு ஒவ்வொரு குழிலையும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த பணியாரத்தை நல்லெண்ணெயில் செஞ்சு பாருங்கள். சாப்பிடும்போது நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் ஒரு குழிலையும் 3/4 வாசி மாவு இருக்கிற மாதிரி ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஊற்றிட்டிங்கன்னா மாவு வெந்து வரும்போது பொங்கி சரியாக வேகாது. அதனால் 3/4 வாசி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா பணியார ஷேப்பும் நல்லா இருக்காது. இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா பிகினர்ஸ் கூட சூப்பராக பணியாரம் செய்யலாம். ஒரு சைடு நல்லா வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கோங்க. இந்த பணியாரத்துக்கு வெள்ளை சர்க்கரை கூட சேர்த்து செய்யலாம். ஆனால் பணியாரத்துக்கு எப்போதுமே வெல்லம் தான் ட்ரெடிஷ்னலான டேஸ்ட்டை கொடுக்கும். இன்னொரு சைடு வேகிறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. 2 நிமிஷத்துலேயே நல்லா செவந்து வந்துடும். உடனே வெளியில் எடுத்துருங்க. ரொம்ப செவந்துருச்சுன்னா கசக்கிற மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி பொன்னிறமாக இருக்கும்போதே வெளியில் எடுத்துருங்க. இதே மாதிரியே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க எல்லா மாவையும் பணியாரம் செஞ்சு எடுத்துக்கலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த பணியாரத்தை விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா குண்டு குண்டா சாஃப்டா சூப்பராக ரெடி ஆயிருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த பணியாரத்தை செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் காமாட்சி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.